நாளைய தினம் மாசி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. பர்ஸில் பணம் பொங்கி வழியணும் அப்படின்னா, கணவருடைய வருமானம் 100 மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா, நாளை மதியம் வரக்கூடிய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னா நிச்சயமாக போதும் போதும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நாளை வெள்ளிக்கிழமை, மாசி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்லுப்பையும் பச்சை பயிரையும் வைத்து மறக்காமல் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. உங்கள் கணவருடைய வருமானம் அப்படிங்கிறது 100 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா ஆடி மாத வெள்ளிக்கிழமை, தை மாத வெள்ளிக்கிழமை, அதோடு சேர்ந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இப்படி வாரம் வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்வோம். சுக்கிர பகவானுக்குரிய வழிபாட்டு முறைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த பணப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. பணப்பிரச்சனை குறையவே இல்லை, பர்ஸில் பணம் சேரவே மாட்டேங்குது, வரும் பணம் எப்படி போகுதுன்னே தெரியல, கணவருடைய வருமானம் அப்படிங்கிறது பெருகவே இல்லை, வர வருமானம் அப்படியே செலவுக்கு கரெக்டாக இருக்கே, இதிலிருந்து எப்படி தான் நம்ம மீண்டு வர்றது அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்க, இந்த ஒரு சின்ன வழிமுறையை இந்த குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்தில் செய்து பார்த்தா தான் அதனுடைய அற்புதம் புரியும். முதல்ல இப்படி மனம் தளர்ந்து போகவே கூடாது. நம்பிக்கையோட ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். சுக்கிர பகவானுக்குரிய வழிபாடும் செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். அந்த வகையில் நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிறப்பு? இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் எந்த 2 பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்தோம்னா பணம் பெருகும், கணவருடைய வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் பார்த்தோன்னா மாசி மாதத்தில் மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமை வருது. அதில் நாளைய தினம் 4வது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். இப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது குடும்பத்துக்கு எந்த வகையால் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வருமானம் அப்படிங்கிறது 100 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரஹோரையில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலை 6 மணியிலிருந்து 7 மணி, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த 3 மணி நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக மதிய நேரத்தில் இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மதிய நேரம் வரக்கூடிய 1 மணியிலிருந்து 2 மணியை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பவுலில் கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு பவுலில் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிறு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு தானியம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கக்கூடிய இந்த கல்லுப்பு, இந்த 2 பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 பொருளையும் 2 பவுலில் எடுத்து பூஜை அறையில் வைத்திடலாம். கரெக்டாக அந்த 1 மணியிலிருந்து 2 மணி சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் செய்ய முடியலைன்னா தாராளமாக காலை வரக்கூடிய சுக்கிரஹோரையோ அல்லது இரவு வரக்கூடிய சுக்கிரஹோரையில் செஞ்சுக்கலாம். தவறு எதுவும் கிடையாது. இந்த 2 பொருளையும் நம்ம சுக்கிரஹோரையில் பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட ஆசிர்வாதமும் சுக்கிர பகவானோட அருளும் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார நினச்சிக்கிட்டு தனியாக ஒரு தீபம், நம்ம என்ன தான் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினாலும் கூட தனியாக மகாலட்சுமி தாயாருக்காக ஒரு தீபம் ஏற்றி, வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக அந்த தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தீபமையே மகாலட்சுமி தாயாராக நினைத்து ஆவாகனம் செய்து அந்த தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பாக நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கல்லுப்பையும் பச்சை பயிரையும் அந்த 2 பவுலையும் அந்த தீபத்துக்கு முன்பாக வைத்துட்டு மனதார குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீரணும். குறிப்பாக பண பிரச்சனை தீரணும். குறிப்பாக கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும், பணம் பெருகணும், வரும் பணம் நல்ல விதமாக செலவு செய்யணும், வீண் விரைய செலவு ஆகாது கூடாது அப்படிங்கிறத
மனசில் வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்யலாம். அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம, ஓம் ஸ்ரீம் நம, ஓம் ஸ்ரீம் நம. இந்த மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்துட்டு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைத்து நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கணவருடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த கல்லுப்பும் பச்சை பயிரும் இரண்டையும் சேர்த்து வைத்து நம்ம வழிபாடும் செய்யும் பொழுது அபரீதமான ஒரு மாற்றம் நம் வாழ்வில் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.